பரபரப்பான சூழலில் பனையூர் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல். கிட்டத்தட்ட 85% மேல் வாக்குப்பதிவு. இது ஆளுங்கட்சிக்கு சாதகமா, எதிர்க்கட்சிக்கு சாதகமா, அல்லது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமா என்ற கருத்து பரிமாற்றம். இதையடுத்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு மேல் எக்ஸிட் போல் கணக்கீடு செய்யலாம் என்று அறிவுறுத்தல். இதன் அடிப்படையில் பல்வேறு கட்சிகள் திமுக பெருவாரியான இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் என்று கூக்குரல். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 10-12 தொகுதிகளில் வென்றாலே அதிகம், 10க்கு மேல் தேராது என்று ஒரு அறிவாளி கூறியதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த நிலையில் மே 4ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவு திமுக தரப்புக்கு பெரும் அதிர்ச்சி. அதிமுக 3வது இடத்திற்கு சென்று விட்டது. தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் பெருவாரியான தொகுதிகளில் வென்று 108 தொகுதிகளில் வென்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் வெற்றி. இப்படி வெற்றி பெற்ற நிலையில் தமிழகம் முழுவதும் விஷன் சத்தம். இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். ஆனால் ஆளுநரோ 108 இடங்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது, அறுதி பெரும்பான்மையான 118உடன் வாருங்கள் என்று திருப்பி அனுப்பினார். 2 முறை ஆளுநரை சந்தித்தார் விஜய். இந்த நிலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் விஜய்க்கு தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை தந்தது. இதையடுத்து விஜயின் ஆதரவு 113ஆக உயர்ந்த நிலையிலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இதனால் விரக்தி அடைந்த தமிழக வெற்றிக் கழகம் 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளிடம் ஆதரவு கோரினர். கம்யூனிஸ்டுகள் ஆலோசித்து கூறுவதாக 2 தினங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்பொழுது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தருவதாக கடிதம். இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் எண்ணிக்கை ஆதரவு 117ஆக உயர்ந்தது. இந்த நிலையில் கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடுதான் என் நிலைப்பாடு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பத்திரிகையாளர்களை காலையில் சந்தித்து பேட்டி அளித்திருந்தார். இந்த சூழலில் அவரும் இன்று மாலை ஆலோசனை நடத்தி ஆதரவு கடிதம் வழங்குவார் என தெரிய வருகிறது. இதையடுத்து விஜய்க்கு அறுதி பெரும்பான்மையான 118க்கு மேல் 119 தொகுதிகள் கிடைத்துவிடும். இதையடுத்து அவர் இன்று மாலையே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கோரிக்கை வைப்பார். இதையடுத்து ஆளுநர் ஏற்கனவே சொல்லியபடி 118க்கு மேல் அவரிடம் ஆதரவு இருக்கும் நிலையில் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். இதையடுத்து இன்று மாலையே விஜய் ஆளுநரை சந்திக்கிறார் என்ற செய்திகள் வந்துள்ளன. இதையடுத்து ஆளுநர் தெரிவிக்கும் தேதியில், தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பிடும் தேதியில் விஜய் முதல்வராக பதவியேற்பார். அவருடன் அவரது அமைச்சரவை சகாக்களும் பதவியேற்பார்கள். இதற்கான பதவியேற்பு விழா 10ஆம் தேதியோ அல்லது 11ஆம் தேதி திங்கட்கிழமையோ நடைபெறலாம். இதையடுத்து விஜயின் கட்சிக்கு 2 கம்யூனிஸ்டுகளும் வெளியில் இருந்து ஆதரவு தருகின்றன. அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியது போல் கூட்டணி ஆட்சி தத்துவத்தை அவர் கையில் எடுத்துள்ளது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தமிழ்நாடு சட்டசபையில் 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 14வது முதல்வராக பொறுப்பேற்கிறார் விஜய். எனவே 10ஆம் தேதியோ அல்லது 11ஆம் தேதியோ அவர் பதவியேற்பார் என தெரிய வருகிறது. எனவே தமிழகத்தின் 14வது முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்கிறார்.